Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel today's Quran verse. இன்ஷா அல்லாஹ் நம்ம டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். நம்மள எத்தனை பேர் தமிழ் பொருளோட நம்ம குரான் ஓதுவோம் அப்படிங்கிறது தெரியாது. தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சேனலில் டெய்லி தமிழ் குரான் அப்டேட் ஆகிட்டுருக்கோம். தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லாஸ்ட் வீடியோவில் அத்தியாயம் 3 வசனம் 118 வரைக்கும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம அத்தியாயம் 3 119 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் அவர்களை நேசிக்கின்றீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை நேசிப்பதில்லை. நீங்கள் அனைத்து வேதங்களையும் நம்புகின்றீர்கள். அவர்கள் உங்களை சந்திக்கும் போது நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டோம் என கூறுகின்றனர். அவர்கள் தனித்திருக்கும் போதே உங்கள் மீதுள்ள கோபத்தால் விரல் நுனிகளை கடிக்கின்றனர். உங்கள் கோபத்திலேயே சாவுங்கள். உள்ளங்களில் இருப்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் என கூறுவீராக. உங்களுக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு கவலை தருகிறது. உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டால் அதற்கு அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு இறையச்சத்துடன் இருந்தால் அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு சிறிதும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அவர்கள் செய்வதை அல்லாஹ் சூழ்ந்தறிபவன். நபியே, இறை நம்பிக்கையாளர்களை போருக்கான இடங்களில் நிறுத்துவதற்காக உமது குடும்பத்தாரிடமிருந்து காலையில் நீர் சென்றதை நினைத்து பார்ப்பீராக. அல்லாஹ் செவியேற்பவன், நன்கு அறிந்தவன். உங்களில் 2 பிரிவினருக்கு அல்லாஹ் உதவுபவனாக இருந்த நிலையிலும் அவ்விரு பிரிவினரும் கோழையாகி பின்வாங்கிவிட எண்ணியதை நினைத்து பார்ப்பீராக. இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும். பத்ரு போரில் நீங்கள் பலவீனமாக இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு உதவினான். எனவே நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹுவை அஞ்சுங்கள். வானிலிருந்து இறக்கப்பட்ட 3000 வானவர்களை கொண்டு உங்கள் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போதாதா என்று இறை நம்பிக்கையாளர்களிடம் நீர் கூறியதை நினைத்து பார்ப்பீராக. மேலும் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு இறையச்சத்துடன் இருந்தால் அவர்கள் இப்போது திடீரென உங்களிடம் வந்தாலும் அடையாளமிடப்பட்ட 5000 மாணவர்கள் மூலம் உங்கள் இறைவன் உங்களுக்கு உதவுவான். உங்களுக்கு நற்செய்தியாகவும் இதனால் உங்கள் உள்ளங்கள் நிம்மதி பெறுவதற்காகவுமே அல்லாஹ் இதை செய்தான். உதவி என்பது மிகைத்தவனும் நுண்ணறிவலுமாகிய அல்லாஹுவிடமிருந்தே தவிர வேறில்லை. இறை மறுப்பாளர்களில் ஒரு பகுதியினர் அழிப்பதற்காக அல்லது அவர்களை இழிவுபடுத்தி அவர்கள் தோல்வியடைந்து திரும்பி செல்வதற்காக இவ்வாறு செய்தான். நபியே, அல்லாஹுவின் அதிகாரத்தில் உமக்கு எதுவும் இல்லை. அவன் அவர்களை மன்னிப்பான் அல்லது அவர்களை தண்டிப்பான். அவர்கள் அநியாயக்காரர்களே. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியன. தான் நாடியோரை மன்னிப்பான், தான் நாடியோரை தண்டிப்பான். அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன். இறை நம்பிக்கை கொண்டோரே, பன்மடங்காக வளரும் வட்டியை உண்ணாதீர்கள். நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹுவை அஞ்சுங்கள். இறை மறுப்பாளர்களுக்காக தயார்படுத்தப்பட்டுள்ள நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள். இதனால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். உங்கள் இறைவனின் மன்னிப்பை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கியும் விரையுங்கள். அது வானங்கள் பூமி அளவுக்கு விரிந்து பறந்தது. அது இறையச்சமுடையோருக்கு தயார்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் வசதியிலும் வறுமையிலும் செலவிடுவார்கள். கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். மக்களை மன்னிப்பார்கள். நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கின்றான். அவர்கள் மானக்கேடானதை செய்தாலோ அல்லது தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டாலோ அல்லாஹுவை நினைத்து தமது பாவங்களுக்காக மன்னிப்பு கோருவார்கள்.
பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேற யார்? அவர்கள் தெரிந்து கொண்டே தாங்கள் செய்தவற்றில் நிலைத்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கான கூலி அவர்களின் இறைவனின் மன்னிப்பும் சொர்க்கங்களும் ஆகும். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். நற்செயல்கள் செய்வோரின் கூலி மிக சிறந்தது. உங்களுக்கு முன்னர் பல வழிமுறைகள் கடந்துவிட்டன. நீங்கள் பூமியில் பயணித்து பொய்யென கூறியோரின் முடிவு எப்படி இருந்தது என்பதை கவனியுங்கள். இது மனிதர்களுக்கு விளக்கமும் இறையச்சமுடையோருக்கு நேர்வழியும் அறிவுரையாகும். மனம் தளராதீர்கள், கவலைப்படாதீர்கள். இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்களே மேலேங்குபவர்கள். உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதுபோன்றே அக்கூட்டத்தாருக்கும் துன்பம் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய நாட்களை மக்களிடையே நாமே சுழல செய்கின்றோம். இறை நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ் வெளிப்படுத்தவும் உங்களில் உயிர் தியாகிகளை தேர்ந்தெடுக்கவும் இவ்வாறு செய்கின்றான். அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவதற்காகவும் இறைமறுப்பாளர்களை அழிப்பதற்காகவும் இவ்வாறு செய்கின்றான். உங்களில் போரிடுவோர் யார் என அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டாமலும் பொறுமையாளர்கள் யார் என வெளிப்படுத்தி காட்டாமலும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என எண்ணிக்கொண்டீர்களா? நீங்கள் மரணத்தை சந்திப்பதற்கு முன் அதை விரும்புவோராக இருந்தீர்கள். இப்போது அதை நீங்கள் கண்கூடாக கண்டு விட்டீர்கள். முகமது இறை தூதர் தவிர வேறில்லை. அவருக்கு முன்னர் பல தூதர்கள் சென்று விட்டனர். அவர்கள் மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் பழைய பாதைக்கு திரும்பி சென்று விடுவீர்களா? யார் பழைய பாதைக்கு திரும்பி செல்கின்றாரோ அவர் அல்லாஹுக்கு எந்த தீங்கும் செய்யவே முடியாது. நன்றி செலுத்துவோருக்கு அல்லாஹ் கூலி வழங்குவான். எந்த உயிரின் அல்லாஹ்வின் நாட்டமின்றி மரணிக்காது. அது நேரம் குறிக்கப்பட்ட விதியாகும். இவ்வுலகின் பலனை விரும்புவோருக்கு அதை வழங்குவோம். மறுமையின் பலனை விரும்புவோருக்கு அதை வழங்குவோம். நன்றி செலுத்துவோருக்கு கூலி வழங்குவோம். எத்தனையோ நபிமார்களுடன் இணைந்து ஏராளமான கூட்டத்தினர் போரிட்டுள்ளனர். அல்லாஹ்வின் பாதையில் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளால் அவர்கள் மனம் தளரவில்லை, பலவீனப்படவில்லை, பணிந்து விடவும் இல்லை. அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கின்றான். எங்கள் இறைவனே, எங்கள் பாவங்களையும் எங்கள் செயல்களில் நாங்கள் வரம்பு மீறியவற்றையும் எங்களுக்கு மன்னிப்பாயாக. எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. இறைமறுப்பாளர்களின் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக என்று சொல்வதே அவர்களின் கூற்றாக இருந்தது. அவர்களுக்கு இவ்வுலகின் நன்மையும் மறுமையின் அழகிய நன்மையும் அல்லாஹ் வழங்கினான். நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கின்றான். இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இறை மறுப்பாளர்களுக்கு கட்டுப்பட்டால் உங்களின் பழைய பாதைக்கு உங்களை திருப்பி விடுவார்கள். எனவே நீங்கள் நஷ்டமடைந்தோராய் மாறிவிடுவீர்கள். எனினும் அல்லாஹ்வே உங்கள் பாதுகாவலன். உதவுவோரில் அவனே மிகச் சிறந்தவன். அல்லாஹ் எதன் மீது சான்றை இறக்கி வைக்கவில்லையோ அதை அவனுக்கு இணையாக்கியதால் இறைமறுப்பாளர்களின் உள்ளங்களில் தீயிலை போடுவோம். அவர்களின் தங்குமிடம் நரகம். அநியாயக்காரர்களின் தங்குமிடம் கெட்டது. அல்லாஹ்வின் நாட்டப்படி அவர்களை நீங்கள் வேறறுத்த போது தன் வாக்குறுதியை உங்களுக்கு அவன் உண்மைப்படுத்தினான். இறுதியில் நீங்கள் தைரியம் இழந்த விஷயத்தில் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு கொண்டீர்கள். நீங்கள் விரும்பியதை அவன் உங்களுக்கு காட்டிய பிறகும் மாறு செய்தீர்கள். உங்களில் இவ்வுலகை விரும்புவோரும் உள்ளனர், உங்களில் மறுமையை விரும்புவோரும் உள்ளனர். பிறகு உங்களை சோதிப்பதற்காக அவர்களை வெற்றி பெறுவதை விட்டும் உங்களை திருப்பினான். எனினும் உங்களை மன்னித்தான். இறை நம்பிக்கையாளர்கள் மீது அல்லாஹ் அருளுடையவன்.
இத்தூதர் உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை அழைத்து கொண்டிருந்த நிலையில் எவரையும் திருப்பி பார்க்காமல் நீங்கள் மலை மீது ஏறி கொண்டிருந்ததை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெற்றி கிடைக்காமல் போனதாகவும் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காகவும் நீங்கள் கவலைப்படாமல் இருக்க துயரத்தின் மேல் துயரத்தை உங்களுக்கு கொடுத்தான். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளை இரவு பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.